நாம டெய்லி பார்க்குற ஒரு விஷயம் ரோடுகள். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா அது ஏன் எப்பவும் கருப்பு கலர்ல இருக்குன்னு? நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற இந்த சாதாரண விஷயத்துக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான அறிவியல் காரணம் ஒளிஞ்சிருக்கு. ஆமா இல்ல, ஏன் பச்சைலியோ சிகப்புலையோ இல்லாட்டி வெள்ளை கலர்ல கூட இல்ல? இது ஏதோ சும்மா டிசைன்காக பண்ண விஷயம்னு நினைச்சீங்கன்னா இல்லவே இல்ல. நம்மளோட பாதுகாப்புக்கும் இந்த கருப்பு நிறத்துக்கும் ஒரு நேரடி சம்பந்தம் இருக்கு. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க இந்த உலகளாவிய கேள்விக்கு பதிலை தேட ஆரம்பிக்கலாம். நம்ப முடியுதா? இதுக்கு முழு காரணமும் ஒரே ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருள் தான் இந்த முழு கதையோட ஹீரோ. அதுதான் சாலைகளோட குணத்தையே தீர்மானிக்குது. சரி, அந்த ரகசிய மூலப்பொருள் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம கதையின் நாயகனை அறிமுகப்படுத்திடலாம். அதோட பேரு தான் பிட்டுமென். இந்த பிட்டுமென்ங்கிறது நம்ம தார் ரோடுன்னு சொல்றோம்ல, அந்த ஆஸ்பால்ட்ல இயற்கையாவே இருக்கிற ஒரு பொருள். இதோட கருப்பு நிறம் தான் சாலைகளுக்கும் அந்த நிறத்தை கொடுக்குது. ஆனா இது வெறும் கலருக்காக மட்டும் இல்ல, இதை விட ரொம்ப முக்கியமான வேலைகளையும் இது செய்யுது. இந்த பிட்டுமென்னால தான் சாலைக்கு அந்த சொரசொரப்பான தன்மை கிடைக்குது. இதுதான் டயருக்கும் ரோடுக்கும் ஒரு நல்ல கிரிப்பை கொடுக்குது. அதோட இது சூரிய வெப்பத்தை நல்லா உறிஞ்சிறதுனால சாலைக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்குது. இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம பயணத்தை பாதுகாப்பானதா மாத்துது. அடுத்தது பிடிப்பின் அறிவியல். சரி, இந்த கிரிப்பு, உராய்வு இதெல்லாம் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? வாங்க கொஞ்சம் சயின்ஸ் வச்சு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான். பாருங்க, ஸ்டெப் 1 ரோடு சொரசொரப்பா இருக்கு. ஸ்டெப் 2 இதனால உராய்வு அதாவது ஃப்ரிக்ஷன் அதிகமாகுது. ஸ்டெப் 3 ஃப்ரிக்ஷன் அதிகமா இருந்தா டயருக்கு செம கிரிப் கிடைக்கும். ஸ்டெப் 4 கிரிப் நல்லா இருந்தா நம்ம வண்டியோட பாதுகாப்பு தானாவே அதிகமாயிடும். பாத்தீங்களா, எல்லாம் ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு. இப்ப இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே வித்தியாசம் புரியும். கருப்பு தார் சாலைகளுக்கும் மற்ற கலர் சாலைகளுக்கும் உராய்வு சக்தி எவ்வளோ வேற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த சின்ன வித்தியாசம்தான் ஒரு எமர்ஜென்சி நேரத்துல ஆக்சிடென்ட்டை தடுக்கவோ இல்ல ஏற்படுத்தவோ செய்யுது. எமர்ஜென்சினா, இப்ப நீங்க திடீர்னு பிரேக் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வண்டி சறுக்காம டக்குன்னு நிக்கிறதுக்கு இந்த அதிக உராய்வு தான் காரணம். உராய்வு கம்மியா இருந்தா என்னாகும்? வண்டி கொஞ்சம் தூரம் சறுக்கிட்டு போய் விபத்து நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கருப்பு நிறம் சூட நல்லா இழுக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா அது சாலைகளுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா மாறுதுங்கிறது தான் இங்க ட்விஸ்ட். இந்த சூடு தாரை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா வச்சுக்குது. இதனால சாலையோட அந்த சொரசொரப்பான தன்மை சீக்கிரம் தேஞ்சு போகாம ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். எவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் பாருங்க. சரி, அப்போ ஏன் மத்த கலர்ஸ்ல ரோடு போடுறது இல்ல? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் இதுதான். மற்ற நிறங்கள்ல சாலை போடணும்னா அது மேல ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட் இல்லனா ஒரு கோட்டிங் அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது அந்த சொரசொரப்பான ரோடு ஸ்மூத்தா வழுவழப்பா மாறிடும். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த டேபிள பார்த்தா மேட்ச் யாருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். உராய்வு, பாதுகாப்பு, ஆயுள், செலவு எல்லாத்துலயுமே நம்ம கருப்பு தார் தான் வின்னர். கலர் பண்ண ரோடுகள்ல உராய்வு கம்மி. பிரேக் போட்டா வண்டி நிக்க ரொம்ப தூரம் ஆகும். சீக்கிரமே தேஞ்சு போயிடும். மெயின்டெனன்ஸ் செலவும் ரொம்ப அதிகம். இது ஒரு ஒன் சைடட் மேட்ச் மாதிரி தான் இல்லையா? அதனால தான் இந்த கலர் ரோடுகளை சைக்கிள் போற பாதை, பஸ் லேன் மாதிரி சின்ன சின்ன குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த இடங்கள்ல வண்டிகளோட வேகம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நாம ஹைவேஸ்ல வேகமா போற முக்கிய சாலைகளுக்கு பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சோ எது சிறந்த மேற்பரப்புன்னு இப்ப நமக்கு நல்லாவே தெரியும். சுருக்கமா சொல்லணும்னா கருப்பு தார் சாலைகள் தான் அதிக உராய்வையும் சிறந்த கிரிப்பையும் கொடுக்குது. இதனால பிரேக் போட்டா வண்டி சீக்கிரம் நிக்குது, நம்ம பயணமும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுதான் உலகத்துல பெரும்பாலான சாலைகள் ஏன் கருப்பா இருக்குங்கிறதுக்கான தெளிவான பதில். ஓகே, இன்னைக்கு சாலைகளோட ராஜா கருப்பு தார் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா டெக்னாலஜி நம்ம கற்பனை பண்ண முடியாத வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. எதிர்காலத்துல சோலார் பேனல் பதிச்ச சாலைகளோ இல்லனா தானாவே தன்னை சரி செஞ்சுக்கிற ஸ்மார்ட் சாலைகளும் வரலாம் இல்லையா? நாளைய சாலைகள் எப்படி இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?